வணக்கம். இன்று சாதனைகள் பல செய்து சரித்திரங்கள் பல படைத்துக் கொண்டிருக்கும் என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் செயல்படும் கிங் மேக்கரின் முதல்ல இந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி மக்கள் சேவையில கிட்டத்தட்ட 15 வருஷம் இன்னைக்கு இருக்குது. இந்த 15 வருஷத்துல மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 94,000 பேர் இருக்காங்க. இப்பவும் மேல ஒரு புதுசா ஒரு சைட்டை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அந்த சைட்டு பேரு கிங் மேக்கரின் N3. அதாவது N3 அப்படின்னா பிரமிப்பான சைட் ஃபுல்லா மரம் வச்சிருக்கோம். அவென்யூ பிளான்டேஷன் சைட்டு ஃபுல்லா இருக்கனாலதான் அதுக்கு பேரு N3 வச்சிருக்கோம். இது வந்து இப்போ போரூர்ல இருந்து சைட்டுக்கு ஸ்பாட்டுக்கு 32 கிலோமீட்டர் ஆகுது. பூந்தமல்லியிலிருந்து சைட்டுக்கு 20 கிலோமீட்டர் ஆகுது. சவிதா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து சைட்டுக்கு 12 கிலோமீட்டர். அதாவது சவிதா மெடிக்கல் காலேஜ் ஒட்டி கூட்டுரோட்ல இருந்து சைட்டுக்கு கரெக்டா 12 கிலோமீட்டர் ஆகுது. ரெண்டாவது மன்னூர் போயிடுறோம். மன்னூர்ல இருந்து சைட்டுக்கு 2 கிலோமீட்டர் தான். அந்த சைட்டுடைய பேர் தான் N3. அந்த N3 அமைஞ்சிருக்க ஊர் பேரு வயலூர் அப்படிங்கறது ஒரு பிரமிப்பான இது. ஒரு சைட்டு முதல்ல வாங்க போறோம்னா அந்த சைட்டை பத்தி முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? வாங்கக்கூடிய சொத்து முதல்ல பாதுகாப்பா இருக்கா, பராமரிப்பு இருக்கா, ரெண்டாவது அந்த சைட்டை சுத்தி சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, என்ன ஃபேக்டரிஸ் இருக்கு, என்ன காலேஜ் இருக்கு, எந்த மாதிரி போக்குவரத்து வசதி இருக்கு, சென்னையில இருந்து பஸ் வசதி இருக்கா, நமக்கு இது அத்தனையும் பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இந்த சைட்டுக்கு சென்னையில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப டி நகர்ல இருந்து பஸ் இருக்கு, வடபள்ளியில இருந்து பஸ் இருக்குது, கோயம்பேட்டுல இருந்து பஸ் இருக்கு, பூந்தமல்லில இருந்து பஸ் இருக்கு. எங்க போகுது? நேரடியா நம்ம சைட்டுக்கே போகுது. சைட்ல நேரம் இறங்கிக்கலாம். இறங்கின இடத்துல அந்த சைட்டு. அப்ப சைட்டுக்கு வந்து நமக்கு போக்குவரத்து வசதி இருக்கு. ரைட். இப்ப காலேஜ் வசதி இருக்கா? காலேஜ் வந்து சைட்டை சுத்தி சுத்தி நிறைய காலேஜ் இருக்கு. இது அத்தனை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல், ரெசிடென்ஸ் ஸ்கூல், எக்ஸலண்டான ஸ்கூல் சுத்தி சுத்தி நிறைய இருக்கு. ரெண்டாவது ஃபேக்டரிஸ், நிறைய ஃபேக்டரி இருக்கு. வளர்ந்து வர ஏரியா. நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் இன்னைக்கு நம்ம பாக்குற சூழ்நிலை நாளைக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இந்த சைட்டை பண்ணியிருக்கோம். அதை நீங்க கொஞ்ச நேரத்துல நேர்ல பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பொறுத்தளவு எந்த மாதிரி முறையில பாதுகாத்து தராங்க சைட் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க பார்த்தலாம். இன்னைக்கு சென்னையில மக்கள் நெருக்கடியில ரொம்ப நம்ம பொருளாதார நெருக்கடி இருந்துருக்கோம். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடத்த வாங்கினா பசுமை புரட்சி பண்ணியிருக்கோம். பசுமை புரட்சி அப்படின்னா சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்கோம். இந்த சைட்டுடைய பேரே பாருங்க N3. ஃபுல்லா ட்ரீ சார். சைட்டு மொத்தமும் ட்ரீஸ் வச்சிருக்கோம். அதாவது அவென்யூ பிளான்டேஷன். இந்த சைட்ல வந்து என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கோம் அப்படின்னா சைட்டுக்குள்ள உள்ள வரையில என்ட்ரன்ஸ்ல பிரமிப்பான கேட்டு, போறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி. சோ பிரமிப்பான கேட்டு. ரெண்டாவது 2 போட்டியும் அவென்யூ பிளான்டேஷன். சைட்டு மொத்தமும் அவென்யூ பிளான்டேஷன். சிசிடிவி கேமரா. ரெண்டாவது உள்ள எல்லாம் வீடு கட்டியிருக்காங்க. வாட்டர் வசதி. ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் அடியில வாட்டர் பைப்பு பதிச்சு வச்சிருக்கோம். எந்த சைட்டை நம்ம வாங்குறோமோ அதுல அப்படியே பைப்பு டேப் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சோ தண்ணி வசதி. ஒரு சைட்டுக்கு போனா முதல்ல தண்ணியை குடிச்சு பாருங்க. தண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அந்த ஏரியால கிட்டத்தட்ட வாட்டர் கம்பெனி மட்டும் ஒரு 10 கம்பெனி இருக்கு. சென்னைக்கு வந்து அங்க இருந்தா வாட்டரே வருது. சோ நமக்கு வாட்டர் வசதி இருக்கு, இபி வசதி இருக்கு, போக்குவரத்து வசதி இருக்கு, படிக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஏரியாவிலையும் காலேஜ் ஸ்கூலும் அத்தனை வசதி இருக்கு. பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல பக்கத்துல சிப்காட்ல நிறைய இருக்கனால இந்த கம்பெனி இந்த இடத்துல வந்து வாங்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பல கோடி கணக்கில் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம சொன்னா மாநகர பேருந்து வசதி, 4 வழிச்சாலை அருகில ஃபீச்சர் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரை போர்ட் வருது. ட்ரை போர்ட்னா ஹார்பர்ல வந்து கண்டெய்னரை இறக்கி வச்சா துருப்பிடிக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த கண்டெய்னர் ஒரு டெர்மினல் இங்க கொண்டு வராங்க. அதாவது உலர் துறைமுகம். அதுக்கு ஒரு பேர் கூட வச்சிருக்காங்க, ராஜீவ் காந்தி உலர் துறைமுகம். இந்த இடத்துல நேரா கொண்டாந்து கண்டெய்னர் இறக்கிறதுக்காக இந்த ரோடு 4 ட்ராக் ரோடு போட்டிருக்காங்க. ஹார்பர்ல இருந்து நேரடியாக அங்க கொண்டு வராங்க. சோ இப்படி அந்த ரோடு மேல தான் நம்ம சைட்டு வச்சிருக்கோம். சோ சைட்டு வந்து பிரமிப்பான சைட்டு. இந்த சைட்டு கிட்டத்தட்ட 48 ஏக்கரும் பசுமையா இருக்கும். இந்த பசுமைன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஊட்டியிலயோ ஒரு கொடைக்கானலையோ இல்ல ஒரு பெங்களூர்ல இருந்தா எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும், சீதோசன சூழ்நிலை இருக்குமோ அந்த அளவுக்கு குழு இருக்க அளவுக்கு நாங்க சைட்டை பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டாவது இதுல என்னென்ன அம்யூனிட்டிஸ் வருது. முதல்ல சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா எக்ஸலண்டா பண்ணி வச்சிருக்கோம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியானா பார்க் வருதுன்னு போர்டு மட்டும் வைக்காம பார்க்கே ரெடி பண்ணி வச்சிருக்கோம்.
எக்ஸலண்டான பார்க்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், கிளப் ஹவுஸு, ஓப்பன் ஏர் தேட்டரு, ஜாக்கிங் ட்ராக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள். ரெண்டாவது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா தங்கறதுக்கு உள்ளாரே ரூமு, மெடிடேஷன் ஹாலு, கான்ஃபரன்ஸ் ஹாலு, இப்படி பல விதமான விஷயங்கள் இந்த சைட்டுக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வாங்க நேரில் போய் பார்ப்போம். இப்போ இந்த சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் பெங்களூருடைய நேஷனல் ஹைவே ரோடு. இந்த ரோட்ல இருந்து கட் பண்ணா இது 4 ட்ராக் ரோடு, இது பெங்களூர் ஹைவே 4 ட்ராக் ரோடு. இந்த ரோட்ல தான் சைட் இருக்கு. வாங்க பார்ப்போம். இப்ப நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்க நேஷனல் ஹைவே 4 வழிச்சாலை. இது அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா 400 அடி ரோடு வருது. ரைட் சைடு போனோம்னா மீஞ்சூர் போறோம், லெப்ட் சைடு போனோம்னா வண்டலூர் போறோம். இதை தாண்டி போனோம்னா இப்ப குயின்ஸ்லாண்டுக்கு அடுத்தது சவிதா மெடிக்கல் காலேஜ். இப்ப இந்த 4 வழிச்சாலை நம்ம பயணம் பண்றோம். இப்ப நம்ம நிக்கிற இடம் தண்டலம் கூட் ரோடு. இது ஸ்ட்ரைட்டா போனா பெங்களூர் ரோடு 4 ட்ராக் ரோடு. இதே 4 ட்ராக் ரோடு தான் ரைட்ல மன்னூர், அதான் நம்ம சைட்டுக்கு நேரடி வயலூர் போற ரோடு. இந்த ரோடும் 4 ட்ராக் ரோடு தான். இந்த ரோடு மேலதான் நம்ம சைட் இருக்குது. இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு 12 கிலோமீட்டர். இப்ப நம்ம நிக்கிற இடம் மன்னூர் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து 4 புறமும் 4 வழிச்சாலை இருக்குது. ரைட் சைடு போனீங்கன்னா திருவள்ளூர் போறோம், இது 4 வழிச்சாலை. லெப்ட் சைடு போனோம்னா ஸ்ரீபெரும்புதூர் போறோம், இது 4 வழிச்சாலை. இப்ப நம்ம வந்த ரோடும் 4 வழிச்சாலை. நமக்கு ஆப்போசிட்ல இப்ப பேரம்பாக்கம் போற ரோடும் 4 வழிச்சாலை. ஓகே, இதுல இருந்து நம்ம சைட்டுக்கு 2 கிலோமீட்டர். வாங்க போலாம். இப்ப இந்த ரைட் சைடு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பஸ் வந்து டெல்பி டிவிஎஸ் கம்பெனியுடைய ஸ்டாப் பஸ். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப லாங் டைம் இருக்க கம்பெனி. இந்த ஏரியா ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கு. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா நிறைய வேர் ஹவுஸ் இருக்குது. இதே ரோட்ல தான் DHEL வேர் ஹவுஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கர்ல பிரமிப்பான ஒரு கம்பெனி இருக்கு. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் போனோம்னா ITC, இது வேர் ஹவுஸ். அது மட்டும் இல்லாம இந்த ரோடு 4 ட்ராக் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஹார்பர்ல வந்து கண்டெய்னர் இறக்கி வச்சா துரு பிடிக்குதுங்கிறதுக்காக அந்த கண்டெய்னருடைய டெர்மினல் இங்க கொண்டு வந்திருக்காங்க. மப்பேட் ஜங்ஷன் நம்ம சைட்டை ஒட்டி 125 ஏக்கர்ல உலர் துறைமுகம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த உலர் துறைமுகத்துக்கு பேர் கூட வச்சிருக்காங்க ராஜீவ் காந்தி உலர் துறைமுகம்னு. அதனாலதான் இந்த ரோடு வந்து கண்டெய்னர் எல்லாம் கொண்டாந்து ஸ்டாக் வைக்கிறதுக்கு தான் இந்த ரோட 4 ட்ராக் பண்ணிருக்காங்க. அதனால எதிர்கால வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா மோபிஸ் இந்தியா, இந்த கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஒர்க் பண்றாங்க. இதுல மூவ் பண்ணீங்கன்னா ரோடு 2 புறமும் நிறைய வாட்டர்ஸ் கம்பெனி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டான ஏரியா. இப்ப நம்ம வயலூர் வந்திருக்கோம். லெப்ட்ல 200 மீட்டர் போகணும். இப்ப நம்ம அந்த ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். 200 மீட்டர் போனா நம்ம சைட் வந்துடும். இங்க பாருங்க, 2 சைடும் பச்சை பசேர்னு இயற்கை சூழ்நிலையில ஒரு கொடைக்கானல் ஊட்டியில் இருக்க ஒரு எஃபெக்ட கொடுக்கற அளவுக்கு பசுமையா இருக்கு. இப்ப நம்ம சைட்டுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு VIP உடைய பெரிய பண்ணையும், சைட்டுடைய லெப்ட் சைடு நேஷனல் பப்ளிக் ஸ்கூலும் இருக்கு. ரைட், வாங்க இப்ப நம்ம சைட்டுக்குள்ள போலாம். சைட்ல பாத்தீங்கன்னா போறதுக்கு ஒரு வழியும் வர்றதுக்கு ஒரு வழியும் நல்ல பிரமிப்பான கேட்டு போட்டு 24 மணி நேரம் செக்யூரிட்டி வச்சிருக்கோம். ஸோ நமக்கு பாதுகாப்பான இடம். சரி, இப்போ நம்ம ஆஃபீஸில் பேசுகிற மாதிரியே அந்த ஸ்கெட்சில் உங்ககிட்ட என்ன சொன்னோம் அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பில்டிங்கு, இதில் தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வருது, ரெஸ்டாரண்ட் வருது. அந்த பில்டிங் தான் இந்த இடம். இப்ப பாருங்க, இந்த ரோட்டை பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு. சைட்டு ஃபுல்லா 30 அடி ரோடு போட்டிருக்கோம். இந்த 30 அடி ரோட்டில் 2 போட்டு பார்டர் கட்டி ஃபுல்லா அவனியூ பிளான்டேஷன், ஃபுல்லா சைட்டு ஃபுல்லா 48 ஏக்கரும் மரம் வச்சிருக்கோம். முதல்ல அதுதான் பசுமை புரட்சி. நம்முடைய என்னன்னா நகர்ப்புறத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது இயற்கையோட நம்ம ஒன்றி இருக்கணும்னா இந்த சைட்ல வாங்கினோம்னா நம்ம வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் மேம்படுங்கிற அளவுக்கு இந்த சைட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைட்ல ஃபுல்லா ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். ஆனா சோலார் சிஸ்டத்தில் இயங்குது. சோலார் சிஸ்டம் ஃபுல்லா போட்டிருக்கோம்.
இந்த சைட் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கப்பட்ட சைட்டு மொத்தமும் அதனால தான் பிரமிப்பா பண்ணி வச்சிருக்கோம். அப்ப சைட்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு? ரோடு அருமையான ரோடு, தண்ணி நல்ல தண்ணி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வரவங்க முதல்ல தண்ணி குடிச்சு பார்க்கணும். இந்த தண்ணியுடைய டேஸ்ட் என்ன? சுத்தகரிக்கப்பட்ட தண்ணி இங்க இருந்தா சென்னைக்கே வருது. அப்ப சைட்ல தண்ணி அருமையா இருக்கு, பசுமை புரட்சி பண்ணி வச்சிருக்காங்க. இதை தாண்டி நீங்க சைட்டுக்குள்ள ஃபுல்லா உள்ள வந்தீங்கன்னா வாங்கினவங்க அத்தனை பேரும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கால இலக்கு, அவங்களுடைய கனவு லட்சியம் அத்தனையும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இது சரியான இடம் முடிவு பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, 2 புறமும் எத்தனை பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய பிரமிப்பு இல்ல? இப்ப சைட்ல நான் சொன்ன மாதிரி ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம். எல்லா பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது எந்த சைட்டை வாங்குறாரோ, ஒரு பிளாட்டை வாங்குறாருன்னா அந்த பிளாட்டை அடியில் அப்படி நோண்டோம்னா டேப் இருக்கும், பைப்பை ஜாயின் பண்ணிக்கலாம். மொத்த சைட்டும் சிசிடிவி கேமரா இருக்கு. முதல்ல இதெல்லாம் நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். உள்ள வந்தா சேஃபா இருக்க முடியுமா? அதை தாண்டி இந்த சைட்டு மொத்தமும் காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்கோம். ஸோ நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும். பராமரிப்புக்கு ஃபுல்லா மரம் வச்சிருக்கோம், அதனால பராமரிப்பு இருக்கு, சிசிடிவி கேமராவும் இருக்கு. இப்போ வாங்க, இன்னும் உள்ள போக போக சைட்டு அவ்வளோ பிரமிப்பா இருக்கும். அதேமாதிரி 2 பக்கட்டும் ஒரு பார்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சைட்டை பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேயும் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, பார்க் இருக்கு. நார்மலாக ஒரு போர்டை மட்டும் வச்சுட்டு இதுதான் பார்க் அப்படின்னு சொல்லல, பார்க்கவே ரெடி பண்ணியிருக்கோம். குழந்தைங்களை கூட்டு வந்து இப்பவே விளையாடலாம். இன்னும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க இருக்கவங்க அத்தனை பேத்துக்கும் என்ன தேவை? நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வெளியே எங்கேயும் தேடி போக தேவையில்லை. மல்டி பர்பஸ் ஹால், என்ன ஃபங்க்ஷன்னாலும் உள்ளேயே பண்ணிக்கலாம். அதாவது ஆம்பி தியேட்டர் உள்ளேயே நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம். அதுக்கப்புறம் ஜிம், ஹெல்த் ஸ்டோரு, ரெஸ்டாரண்ட்டு, இன்டோர் கேம்ஸ், இதெல்லாம் நமக்கு அவசியமானது. ஒன்று மெடிடேஷன் ஹால் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல், கெஸ்ட் ரூம். நாளைக்கு 4 பேர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, தங்கறதுக்கு இடையில இதுக்குள்ளே ஒரு கெஸ்ட் ரூம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சைட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஆஃபீஸில் ஸ்கெட்சில் என்னென்ன காமிச்சனோ அது அத்தனை இப்போ நேரில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதனால நீங்கள் கிங் மேக்கரில் இந்த என்ட்ரியில் சைட் வாங்கினால உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. அந்த வீட்டு வாங்கணுங்கிற கனவை இந்த கிங் மேக்கர் நிறைவேற்றுது. 15 லட்ச ரூபாயில் வீடு தரோம். இந்த 15 லட்ச ரூபாய் வீடு எப்படி பண்ணுறோம்னா 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவும் 430 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவும் தர்றோம். லோன் வாங்கி தரோம், 80% லோன் வாங்கி தரோம். இந்த சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டுனால நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய பேங்க்ல டைப் வச்சிருக்கோம். நீங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்க வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று நன்றியோடு இணைந்திடுவோம்.